ஜெபி ஜெபி. ஆ சொல்லுங்க ஏசப்பா. என்னப்பா என்ன பார்த்த உடனே போனை எடுத்து வச்சிட்டேன்? நீங்க என் கூட பேச வந்துக்கிறீங்க, உங்க முன்னாடி எப்படி போன் பண்றது? நான் இப்போ மட்டும் தான் உங்ககிட்ட பேச வரேன்னு நினைச்சியா? நீ சர்ச்சில் இருக்கும் போதும் நான் பேச வந்தேன், நீ ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் போதும் உங்ககிட்ட பேச வந்தேன், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நீ பைபிள் படிக்கும் போதும் உங்ககிட்ட பேச வந்தேன், அப்பவும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சரி, தனியா போகும்போதாச்சும் பேசலாம்னு பார்த்தா அப்பயும் ஃபோன் நோண்டு இருந்தேன். லாஸ்ட்ல தனி ப்ரேயர் பண்ணலான்னு இப்போ வந்தேன், அப்பவும் ஃபோன் தான் நோண்டிருக்கு. உங்க தேவைக்காக இந்த போனை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்ததே நான் தான். ஆனா இந்த போனை வச்சு எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய செய்றீங்க. கடைசியில இந்த போனை ஒரு விக்கிரகமாவே மாத்திட்டீங்க. என் மேல அன்பு காட்டுறதை விட இந்த போன் மேல தான் அதிகமா அன்பு காட்டுறீங்க. மகனே, நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். அப்படி நேசிச்சதுனாலதான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தேன். தெய்வ சாயலை விட்டு மனித சாயலுக்கு வந்தேன். மனுஷ சாயல் ஆனதுக்கு அப்புறம் காரி துப்புனாங்க. உனக்காக நிறைய அவமானங்கள் பட்டேன். என் தலையிலே கொட்டினாங்க. சாட்டையில என்ன அடிச்சாங்க. அந்த சாட்டையில இருந்த முள்ளுங்க என் தோலெல்லாம் கிழிச்சுது. என் உடம்பு ஃபுல்லா இருக்கும். என்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில உனக்காக நான் கொடுத்தேன். என்னை கொஞ்சமாச்சும் நேசி மகனே. உன்னுடைய அன்பு எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும்.